அனைவருக்கும் வணக்கம். கேஎஃப்இடிஏ தமிழ் யூடியூப் பக்கத்தில் மீண்டும் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மகிழ்ச்சி. இன்றைய ஒரு பதிவில் நான் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ப்ராஃபிட்டுக்கும் வெல்த்துக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதல் முறையாக நம்ம யூடியூப் சேனல பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, தயவு செஞ்சு நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்றாட பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பொருளாதார ரீதியான தகவல்கள், பர்சனல் ஃபைனான்ஸுக்கு ஏற்ப அனைத்து விதமான தகவல்களும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைய ஒரு பதிவு நான் ஆரம்பிச்சுட்டு இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட்னா என்ன? வெல்த்னா என்னன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ப்ராஃபிட் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு பொருள வாங்குறோம். வாங்குன விலைய விட அதிகமான விலைக்கு அந்த பொருள விக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு நம்ம லாபம்னு சொல்றோம். ப்ராஃபிட்ன்னு சொல்றோம். அந்த பொருள வித்துட்டு பணமா அத மாத்துறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா, லாபம்னு நம்ம சொல்றோம். அந்த மாத்துன பணம் ஒண்ணா கேஷா இருக்கலாம். அல்லது வங்கி கணக்குல அத ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிருக்கலாம். ஸோ இந்த லாபம் அதாவது ப்ராஃபிட் என்ன இருக்கோ, இந்த ப்ராஃபிட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட டாக்ஸ் அப்படின்றத நம்ம கட்டணும். அரசாங்கம் என்ன டாக்ஸ நிர்ணயிக்கிறாங்களோ, அதுக்கு ஏற்ப ஒரு ஃபைனான்ஷியல் இயருக்கு ஏற்ப நம்ம அந்த டாக்ஸ கட்டணும். ஸோ இந்த ஒரு ப்ராஃபிட்டுக்குள்ள 2 விதமான ப்ராஃபிட் இருக்கு. ஒண்ணு பார்த்தீங்கன்னா, ரியலைஸ்டு ப்ராஃபிட். இன்னொன்னு நான் ரியலைஸ்டு அல்லது பார்த்தீங்கன்னா, நாமினல் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்றோம். ஸோ அன்ரியலைஸ்டுன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ ரியலைஸ்டுக்கும் இந்த அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம்னா, ஸோ இந்த ரியலைஸ்டு ப்ராஃபிட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இப்போ நான் பின்னாடி சொன்ன மாதிரி தான். ஒரு பொருள நீங்க வாங்குறீங்க, ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு, விலைக்கு. அந்த விலை ஏறும் சந்தையில. ஸோ அந்த ஏறுன விலைக்கு நீங்க அந்த பொருள திருப்பி வித்து காச பண்ணிட்டீங்க அப்படின்னா, அது நீங்க லாபம் அப்படின்னு சொல்றோம். அதாவது ப்ராஃபிட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதே நாமினல் ப்ராஃபிட் அல்லது அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட் என்ன அப்படின்னா, நீங்க ஒரு பொருள வாங்குறீங்க. வாங்குன பொருளுடைய விலை ஏறும். ஆனா, நீங்க அத விக்காம அப்படியே வச்சிருக்கிறீங்க. ஒரு ஸ்டாக்ல வச்சிருக்கிறீங்க. சேகரிச்சுட்டு வச்சிருக்கிறீங்க அப்படின்றது இது அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட்ன்னு சொல்றோம். உதாரணத்துக்கு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இந்த வெல்த் மேனேஜ்மென்ட் அல்லது பார்த்தீங்கன்னா, இந்த போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மென்ட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி எல்லாம் இருக்கும். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அல்லது பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட ஒரு டிமேட் அக்கவுண்ட் இருக்கு அப்படின்னா, நீங்க வாங்கக்கூடிய ஒரு பங்குகள் என்ன இருக்கோ, அந்த பங்குகள அப்படியே நீங்க வாங்கி வச்சிருக்கிறீங்க அப்படின்னா, அந்த பங்கோடைய விலை ரொம்ப மேல போயிருக்கு அப்படின்ற பட்சத்தில பார்த்தீங்கன்னா, நீங்க அத விக்காமலே இன்னும் அப்படியே வச்சிருக்கீங்கன்ற பட்சத்தில அது நாமினல் ப்ராஃபிட் அல்லது அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த நாமினல் அல்லது அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட் தான் பார்த்தீங்கன்னா, நீண்ட நாட்களுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா, அந்த விலை இன்னும் தொடர்ந்து ஏறிட்டே இருக்கு அப்படின்ற ஒரு பட்சத்தில தான் அது ஒரு வெல்த்தா மாறும் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ ஒரு சொத்தா மாறுறதுக்கான சாத்தியங்கள் என்ன அப்படின்னா, நீங்க வாங்கக்கூடிய ஒரு பொருள் அந்த பொருளோட விலை எக்கச்சக்கமான அந்த விலை ஏறியிருக்கு அப்படின்ற பட்சத்தில அது நீண்ட நாட்களுக்கு அப்புறம், சில காலத்துக்கு அப்புறம், சில வருடங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அது ஒரு சொத்தா மாறியிருக்கும். நீங்க வெறும் இந்த பங்கு சந்தையில இருக்கக்கூடிய பங்குகள் மட்டும் இல்லாம, ஒரு தங்கமா இருக்கலாம், ரியல் எஸ்டேட்டா இருக்கலாம். அதே போலவே மத்த பொருட்களாக கூட இருக்கலாம். நீங்க பிசினஸ் பண்றீங்கன்னா, நீங்க வாங்கக்கூடிய அந்த பிசினஸ்ல வாங்குற அந்த கூட்ஸா இருக்கலாம். ஸோ அந்த விலை மதிப்பு ஏறக்கூடிய பொருட்கள் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா அதுதான். அத விலை ஏறி அத நீங்க சந்தையில விக்காமலே அப்படியே வச்சிருக்கிறீங்க அப்படின்றப்போ தான் அது சொத்தா மாறுது. ஸோ இந்த சொத்தா மாறக்கூடிய இந்த பொருட்களுக்கு எந்த விதமான வரி கட்ட வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா, அந்த சொத்த நீங்க இன்னும் விக்காம வச்சிருக்கிறீங்கன்றப்போ, நீங்க எந்த விதமான டிரான்சாக்ஷனும் பண்ண மாட்டீங்க. ஸோ அந்த டிரான்சாக்ஷன் பண்ணாம இருக்கிறதுனால, அது அந்த சொத்து என்ன ஆகுது அப்படின்னா, நீங்க அந்த சொத்துக்கு ஏத்த மாதிரி வரி கட்ட வேண்டிய அவசியம் இல்ல. சில சொத்துகளுக்கு மட்டும். ஏன்னா, இன்னும் சில சொத்துக்கள் இப்போ ரியல் எஸ்டேட்ல நீங்க வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா, அதுக்கு நீங்க ப்ராப்பர்ட்டி டாக்ஸ்ன்றது நீங்க கட்டி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அரசாங்கத்துக்கு எந்த மாதிரியான டாக்ஸ் நீங்க கட்டுறீங்கன்னா, மறைமுகமான டாக்ஸ்கள நீங்க கட்டுவீங்க. ஒருவேளை ஷேர் மார்க்கெட்ல நீங்க பங்குகள வாங்கி அப்படியே வச்சிருக்கிறீங்க. அத விக்காம நீங்க வச்சிருந்தீங்கனாலும், வருஷத்துக்கு ஏற்ப பார்த்தீங்கன்னா, அந்த டிமேட் அக்கவுண்ட் மெயின்டனன்ஸ் சார்ஜஸ் நீங்க குடுத்து தான் ஆகணும். அந்த டிமேட் அக்கவுண்ட் மெயின்டனன்ஸ் சார்ஜஸ்க்கு ஒரு ஜிஎஸ்டின்னு சொல்லி போடுறாங்க. ஸோ அது உங்களோட மெயின்டனன்ஸ் ஃபீஸ் மாரி. அந்த சொத்த நீங்க பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கான ஒரு மெயின்டனன்ஸ் ஃபீஸ்ன்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இப்போ தங்கத்தோட எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, தங்கமும் அதே மாரி நீங்க விக்காம அந்த பொருள ஒரு லாக்கர்ல வச்சிருக்கிறீங்க. தங்கத்த லாக்கர்ல வச்சிருக்கிறீங்கன்னா, லாக்கருக்கு ஃபீஸ் நீங்க கட்டுறீங்க இல்லையா? வருஷம் வருஷம். அது பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த விதமான டாக்ஸ் நீங்க டைரக்ட்டா அரசாங்கத்துக்கு கட்டலைனாலும், அந்த லாக்கர் ஃபீஸின் வழியாக நீங்க அந்த லாக்கர் ஃபீஸுக்கு ஏத்த மாரி வங்கிகள் ஜிஎஸ்டி கூட சார்ஜ் பண்றாங்க இல்லையா? ஸோ மறைமுகமாக நீங்க அந்த லாக்கருக்கு வட்டிய அதாவது வட்டியின் ரூபமாக அல்லது பார்த்தீங்கன்னா, ஒரு வரியின் ரூபமாக பார்த்தீங்கன்னா, அ அத ரெண்ட் வாடகை மாதிரி நீங்க குடுக்குறீங்க பேங்க்குக்கு. அந்த ரென்ட்லயே இந்த ஜிஎஸ்டியும் அட்டாச் பண்ணி உங்ககிட்ட காச வாங்குறாங்க அரசாங்கம்ன்ற ஒரு விஷயம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஃபிட்டுக்கும், அதேபோல வெல்த்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு பாகுபாடு அல்லது ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
ஸோ இந்த ப்ராஃபிட்ட வந்து நீங்க அடையணும் அப்படின்றது ஒரு ஷார்ட் டெர்ம்ல வந்து நீங்க எந்த ஒரு பொருள வாங்கி விக்கிறத பண்ணக்கூடிய ஒரு டிரான்சாக்ஷன்ல வரக்கூடிய ஒரு அப்ரிசியேஷன் தான், விலை மதிப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் அப்படின்னு சொல்றோம் அப்படின்றது தான் நான் இப்ப சொல்லிட்டு இருந்தேன். சில பேர் என்ன செய்றாங்கன்னா, இந்த வெல்த்த வச்சுக்கிட்டு கூட கடன வாங்குறாங்க. ஸோ வெல்த்த வச்சுக்கிட்டு எப்படி கடன வாங்குறது அப்படின்னா, அந்த கடன் பத்திரத்தின் வழியாக. அதாவது வந்து ஒரு நீங்க ரியல் எஸ்டேட் ஒரு பூமி வாங்கியிருக்கிறீங்க, நிலத்த வாங்கியிருக்கிறீங்க. அந்த நிலத்த வந்து நீங்க எப்படி வந்து பேங்க்ல அடமானமா வச்சு கடன் பெறலாமோ, அதே மாரி வீடு வாங்கியிருக்கீங்களா, வீட வந்து எப்படி அடமானம் வச்சு கடன பெறலாமோ, அதே போலவே தங்கத்திலே கூட நீங்க தங்கத்த அடமானம் வச்சு எப்படி கடனா பெறலாமோ, இதே போல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஸ்டாக்ஸ்கள வச்சு கூட நீங்க அடமானமா வச்சு கூட கடன் பெறலாம். நெறைய வந்து பெரிய, பெரிய நிறுவனங்கள் என்ன பண்றாங்க அப்டின்னா, அவங்க கிட்ட பணத்தோடைய பற்றாக்குறைவாயிருச்சு. பணத்தோட தேவை இருக்குன்ற பட்சத்தில, அந்த கம்பெனி அவங்களுடைய கம்பெனியோடைய பங்கையே வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க்ல வந்து அடமானமா வச்சு பணத்த எடுத்து பிசினஸ்ல பயன்படுத்திக்குவாங்கன்ற ஒரு விஷயம். நெறைய பெரிய, பெரிய ஸ்டார்ட் அப்ல இருக்கக்கூடிய ஃபவுண்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எம்என்சி கம்பெனியா மாறுன பிறகு, ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியா மாறுன பிறகு, அவங்களுடைய அ சொத்து வந்து எக்கச்சக்கமா விலை மதிப்பா ஆயிரும் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே போலவே அவங்களுடைய அந்த பிசினஸ்ல தொடங்கியிருக்கக்கூடிய அந்த கம்பெனியுடைய ஷேர் என்ன பண்ணுவாங்க, அது பொதுவா பங்குச் சந்தையில விக்கப்படும். ஐபிஓ ப்ராசஸ் மூலமா. ஸோ அந்த பங்குகளுடைய விலை கூட மதிப்பு வந்து அதிகமாவே போயிரும் அப்படின்ற ஒரு பட்சத்தில, அவங்களுக்கு புதுசா வந்து பணம் தேவைப்படுதுன்றப்போ, அவங்க வந்து டைரக்ட்டா போய் லோன் வாங்குறதுக்கு பதிலாக, அவங்க இந்த ஷேர்ஸ வந்து வச்சுக்கிட்டு அவங்க கடன வாங்குறதுனால, அவங்க வந்து கட்டக்கூடிய வட்டி தொகைய கூட வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாமினலா இருக்கும். அதாவது ரொம்ப சலுகைகள் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ நீங்க வந்து இந்த கட்டத்தில எப்படி நீங்க யோசிக்கிறீங்கன்றத பொறுத்து தான் இருக்கு. நீங்க வந்து ஒரு ப்ராஃபிட்டுக்காக தான் நீங்க வந்து முதலீடு பண்ணணும்னு ட்ரேடிங் பண்ணணும்னு விரும்புறீங்களா? அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, முதலீடு பண்ணிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு தொகைய வந்து நீண்ட காலத்துக்கு அப்புறம் நீங்க அத வந்து சேர்த்து வச்சு, அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கைய வந்து நீங்க கடந்து போற மாதிரியான ஒரு நிர்ணயத்த நீங்க முடிவு வந்து நீங்க எடுக்கிறீங்களா? அப்படின்றத பொறுத்து தான் உங்களுடைய ஒரு இன்வெஸ்ட்மென்ட் ஜர்னிய வந்து டிசைட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காம நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே போல இன்னும் நிறைய சுவாரஸ்யகரமான தகவல்கள் நம்ம யூடியூப் சேனல்ல இருக்கு. அத பத்தி நீங்க வந்து வீடியோஸ்ல பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்கள வந்து கமெண்டின் வழியாக தெரிவித்துக் கொள்ளுங்க. உங்க சிநேகிதருக்கு, ஃபிரெண்ட்ஸ்களுக்கு, உங்க குடும்பத்தாருக்கு, அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வேலை செய்யும் இடத்துல இருக்கிறவங்களுக்கு கூட இந்த வீடியோவ ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யகரமான பதிவில சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சந்தேஷ். நன்றி. வணக்கம்.